இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேண்ணா. ஆனா இந்த ஜென்ஜி டிஎம்கேயோட அந்த வேலையில மறந்துட்டுனா இப்போதான் டைம் கிடைச்சது எனக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நாள்னா? இன்னைக்கு ஜூலை 4. ஜூலை 4ல என்ன விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கங்க இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்ல ஒண்ணுமே மண்டை புழியல, அப்படியே குறைப்பு போயிருக்கு. என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஜூலை 4 2000 நம்ம கலைஞர் ஐயாவால முதல் முறையா தரமணியில டைட்டில் பார்க்க முதல் முறையா கொண்டு வரப்பட்டது. தகவல் தொழில்நுட்பம் கொண்டு வந்த நாள். தமிழ்ல சொல்றீங்க. ஓகே, நம்ம கலைஞர் ஐயா தான் அதை திறந்து வச்சாரு இந்த 2000 ஜூலை 4. அப்போ யார் ஒன்றியத்துல பிரதமரா இருந்ததுன்னா வாஜ்பாயா பிரதமரா இருந்தாரு. கரெக்டா சொல்றீங்க. தகவல் தொழில்நுட்பத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பூம் வந்தது அந்த பீரியட்ல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தகவல் தொழில்நுட்பம் கணினிக்கும் தனியா ஒரு துறையை உருவாக்கி சட்டம் ஏற்றி அந்த 96 to 2001 அந்த பீரியட்ல தான் கலைஞர் கொண்டு வந்தாரு. இந்த பீரியடு தான் தகவல் தொழில்நுட்ப துறையில மிகப்பெரிய புரட்சிக்கு அடித்தளமே அதுதான். படித்து முடித்த இளைஞர்கள் எல்லாரும் கணினி துறையில வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் தகவல் தொழில்நுட்ப துறையை உருவாக்குறாரு. அந்த துறையை பெரிய லெவல்ல இன்னைக்கு இந்தியாலேயே முதல்ல தகவல் தொழில்நுட்பம் இருக்கிற மாநிலம் கர்நாடகா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தகவல் தொழில்நுட்பத்துல இன்னைக்கு டாப்ல இருக்கிறதுக்கு மெயின் காரணம். இன்னைக்கு அதே தகவல் தொழில்நுட்ப துறையில உட்காந்துக்கிட்டு அணில் குஞ்சுகள் திமுக என்ன செஞ்சிருச்சு, அந்த நாம் தமிழ் தம்பி அவங்க திமுக என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. தரமணி முதற்கொண்டு சிப்காட் வரைக்கும், சிறுசேரி சிப்காட் வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் அந்த ரோடு டெவலப் ஆனதுக்கு முழு காரணம் திமுக ஆட்சி காலத்துல தான். அந்த சாலைக்கு ராஜீவ்காந்தி சாலைன்னு பேர் வச்சதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இந்த வரலாறு எல்லாம் தெரியாதாலதான் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன பசங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்காத ஒரு விளைவு இன்னைக்கு யார்கிட்டே அந்த ஆட்சி அமைச்சிட்டு நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட இந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குனாக்கா அது நம்ம டாக்டர் கலைஞரால மட்டும்தான் பாடத்திட்டத்துல அறிமுகப்படுத்தினார். ஆமாண்ணா, இது முழு காரணம் திமுகவும் அதோட சாதனைகள் தான். இந்த சாதனைகள் நம்ம சொல்லாம விட்டதோடைய விளைவு இன்னைக்கு யாரு நம்ம அந்த பசங்களுக்கான அந்த வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்காம புதுசாக வந்த பசங்க இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு இந்த மோகத்திலே போய் விழுந்துட்டாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் திமுக செஞ்ச சாதனைகளை தொகுதி வாரியாகவும் மாநில வாரியாகவும் பேசணும். அரசியல் அவங்களுக்கு கொண்டு போய் வந்தவாசியில் ஜென்ஜி மீட்டப் நடக்குது. 4 மணிக்கு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அனைவரும் கிளம்பி அணிலன்னு திரண்டு இங்கே சேஃபாக பாதுகாப்பான முறையில் வாங்க.